ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. நாம் மீண்டுமாய் ஒன்றாய் சேரோம். அவருடைய வார்த்தையை தியானிக்கவும், பாடவும், துதிக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபைக்காய் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் வளமை போல நாம் எல்லோருமாக ஜெபம் பண்ணி, வார்த்தைக்காக ஜெபம் பண்ணி, நாங்கள் இந்த மீதிக்காக எங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய கிருபை எங்களை மூடிக்கொள்வதாக. ஆண்டவரே, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் உமக்குள் அறிவடைந்து வளர்ந்து பெருக, எல்லா கிருபைகளிலும் பெருக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் எங்களை வழிநடத்துகிற தயவுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, பாடல்களை ஆசீர்வதித்து தந்த தவன் ஆண்டவரே, அதே போன்று உம்முடைய வார்த்தையையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, உமக்குள்ளாய் நாங்கள் எடுத்த ஓட்டத்தை செவனையோடு எங்களுக்கு உதவி செய்தரலும் ராஜா. உயிரோடு இருக்கிற தேவனே, உங்களை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாலே நாங்கள் பிரிக்கப்பட்டோம், தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்களிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி பெருகி அவருக்கு உரியவர்களாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அவை தேவனுடைய கிருபையின்படி, தேவனுடைய இரக்கங்களின்படி அநேக காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. அந்த காரியங்களிலே சில காரியங்களிலே நாங்கள் கவனம் எடுத்து நாங்கள் பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. அப்படி விருத்தி அடைவதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி பெருகுவதை தேவன் எதிர்பார்க்கின்றார். அவை இது தேவனுடைய திட்டமாயிருக்கிறபடியால் இந்த திட்டத்துக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஓட வேண்டி இருக்கின்றது. அவை அந்த காரியங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் அன்பாயிருக்கும்படிக்கும் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. 10வது, அந்தப்படி நீங்கள் மக்கோதேனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் பெருகும்படி தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆகவே நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு அன்பு இருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்களோ சிலர்ல அன்பு செலுத்துவோம், சிலரை பரவாயில்லை என்று விட்டு சென்று விடுவோம். அப்படி அல்ல. தேவன் என்ன சொல்றார் என்றால், நாங்கள் எல்லாரிலும் அன்பு செய்யத்தக்கவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அந்த அன்பில் தான் நாங்கள் பெருகி இருப்போம். அப்படி பெருகி இருக்கிற போதுதான் எல்லாரிலும் அன்பு செலுத்துவோம். இல்லையானா குறிப்பிட்ட அளவு தான், நம்முடைய எவ்வளவு கொள்ளளவோ அந்த அளவோடு நம்முடைய அன்பு நின்றுவிடும். எல்லாத்திலும் நாங்கள் அதிகமாய் பெருகுகின்ற பொழுதுதான் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் நேசிக்கிறதான ஒரு கிருபைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்களை நேசிக்கிறவர்கள். மற்றவர்களை நேசிக்கிறோம் என்றால் நீங்க என்ன பாடுபட்டு போனாலும் பரவாயில்லை என்றல்ல, நம்மை போல அவர்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை போல அவர்கள் தேவனுடையவர்களாய் மாற வேண்டும். நம்மை போல அவர்கள் கர்த்தருடைய ஜனங்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். அந்த ஜீவியத்துக்குள்ளே அவர்கள் கடந்து வரும்படியாய் அவர்கள் மீது எங்களுடைய அன்பு சொரியப்பட வேண்டும். அன்பு, நாங்கள் அன்பிலே என்ன காரியம் காண்கிறோம்? நாங்கள் கொடுப்பதனாலே தான் அந்த அன்பை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்குள்ளே அன்பு இருக்கிறது போட்டு பேசாமல் நாங்கள் இருந்து விட்டால் போதாது. நாங்கள் அடைந்த சுகம், நாங்கள் அடைந்த
பாக்கியங்கள், நாங்கள் அடைந்த தேவனாலே உண்டாகி இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நாங்கள் மாற்றப்படுவதா இருந்தால் அன்பு எங்களிலே பெருக வேண்டும். இப்ப இருக்கிற அன்பு போதாது, இன்னும் அதிகமாய் ஊற்றப்பட வேண்டும். எங்களுடைய தேவன் எங்களிலே அன்பை ஊற்றி நாங்கள் அவருக்குள்ளாய் இன்னும் பெருக வேண்டும் என்றதான ஒரு எதிர்பார்ப்பு தான் கர்த்தரிடத்திலே காணப்படுகிறது. நாங்கள் இருந்த அன்போடு கொஞ்ச காலம் ஓடிவிட்டோம். இனி என்ன செய்யணும்னா மேலதிகமான அன்பை சேர்த்து கர்த்தருக்கென்று நாங்கள் இன்னுமாய் வேகமாக இன்னுமாய் அநேக காரியங்களை செய்கிறவர்களாய் கர்த்தருக்கென்று உழைக்கிறவர்களாய் நாங்கள் மாறிவிட வேண்டும். நம்முடைய அன்பு, இந்த அன்புதான் இயேசு எங்களை பிடித்தெடுத்த அன்பு. அந்த அன்பு இல்லாவிட்டால் நாங்கள் ஒருவரும் அவரோட பக்கத்திலேயே போயிருக்க மாட்டோம். அவரிலே நிறைந்து வழிந்த அந்த அன்பு தான் ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு அது கடந்து வந்தது. அதே போல நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அன்பிலே நிறைந்து பெருகி மற்றவர்களுக்கு இவர்கள் அநியாயமாய் அழிந்து போகக்கூடாது, இவர்கள் நரகத்துக்குள்ளே போய்விடக்கூடாது, இவர்கள் தேவனை விட்டு விலகிவிடக்கூடாது, இவர்கள் தேவனை அறிந்து தேவனுடையவர்களாய் ஜீவிக்க வேண்டுமே என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே பொங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாங்கள் இந்த அன்பிலே நாங்கள் ஜீவிக்கிறோம் என்பதை நாங்கள் காண முடியும். இல்லையென்றால் நாங்கள் இந்த அன்பை நாங்கள் வச்சிருக்கிறோம், எங்களுக்கும் அன்பு இருக்குது, என்ன தெரிந்தவர்களுக்கு பேசி போட்டு நாங்கள் பேசாமல் போயிருந்து விடுவோம். இல்லை, எல்லாருக்கும் தேவனுடைய அன்பை நாங்கள் சொல்ல வேண்டியவர்கள். அன்பிலே அவர்களும் ஆண்டவரண்டை வந்து சேர வேண்டியவர்கள். அவர்களை தேவன் இந்த உலகத்திலே இருந்து பிரித்தெடுக்க வேண்டும். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு விட்டோம், அவர்கள் என்ன பாடுபட்டாலும் அப்படி நாங்கள் நினைக்கவே கூடாது, அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவே கூடாது. ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும், யாரை தேவன் இன்னுமாய் தேவனுக்கென்று நாங்கள் பிடிக்க முடியும். அந்த அளவிலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு பெருக வேண்டும். இந்த அன்புதான் கர்த்தரிடத்தில் ஜனங்களை கொண்டு வருகிறதான அந்த காரியத்துக்குள்ளாய் எங்களை கொண்டு போகும். அப்படி நாங்கள் அந்த காரியத்துக்குள்ளாய் ஈடுபடுகின்ற பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதான அந்த பெருக்கம், அன்பின் பெருக்கம் எங்களுக்குள்ளே உண்டாகவும் தேவன் தாமே எங்களை வழிநடத்துகிறவராயும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனை போல காரியங்களை செய்கிற அளவுக்கு நம்மை மாற்றி போடுவார். அது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அன்பு இருக்குது என்று சில பேர் நாங்கள் சொல்லுவோம், சில பேர் நாங்கள் இல்ல, சில பேரோட பேசுவதற்கே தயங்குவோம். ஏன் பேசுவான் என்று கூட நாங்கள் யோசிப்போம். இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டுக்கொள்ள அவர் அன்பு செலுத்தாதிருந்தால் நம்முடைய பாடு எப்படி? நாம் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர் என்று சொல்வது எப்படி? நாங்கள் இந்த உலகத்தவர் அல்ல, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எல்லாரையும் தேவனண்டை கொண்டு வந்து சேர்க்கிறதான அந்த கிருபைக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஓட வேண்டும். அப்படி ஓடுகின்ற பொழுதுதான் இதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிறதான அன்பின் பெருக்கம் எங்களுக்குள்ளே அதிகமாக வர வேண்டும், நிறைந்து வளர வேண்டும். நாங்கள் அன்பிலே நிறைந்து பெருக வேண்டும். அன்பிலே நிறைந்தால் அநேக காரியங்களை நாங்களாவே செய்ய ஆரம்பித்து விடுவோம். கர்த்தர் எப்படி தம்முடைய அன்பினால் எங்களை பிடித்துக் கொண்டாரோ அதே போல நாங்களும் மற்றவர்களை அன்பினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றுகிறதான அந்த காரியத்துக்குள்ளாய் எங்களை வெறுத்து ஓடுவோம். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் என்று ஓடுவோம். அந்த அளவுக்கு தேவன் எங்களை பிடித்து உபயோகப்படுத்தும்படியாய் அன்பிலே நாங்கள் வளர வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்குள்ளா இந்த காரியங்களிலே நாங்கள் உறுதி அடைய வேண்டும். அன்பு பெருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும். ஆண்டவரை போன்ற அன்பு எங்களிலே வெளிப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக பரிதவிக்கிறதான அன்பு எங்களிலே வெளிப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக தேவ சமூகத்திலிருந்து அழுகிற அன்பு எங்களிடத்திலே வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு நாங்கள் எங்களை கர்த்தருடைய அன்பினாலே நிரப்புகிறதான அந்த நிலைக்குள்ளே நாங்கள் உண்மையாகவே விட்டு கொடுத்து பெருகுகின்ற பொழுது இவை எல்லாவற்றையும் உண்மையாகவே நாங்களும் செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். தேவனுக்கு அதுதான் பிரியம். அந்த பிரியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனுக்கென்று வேறு பிடித்தது அவரோடு கூட ஜீவிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவருக்காக இந்த உலகத்திலே ஜீவிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள், நமக்கு தந்த எல்லா காரியங்களையும் தேவனுக்கென்று உபயோகப்படுத்துகிறதான அந்த அன்பு நம்மிடத்திலே வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையாகவே கர்த்தர் சொன்ன அந்த அன்பிலே பெருகுகிறோம். அதிலே நாங்கள் உண்மையாகவே விருத்தி அடைகிறோம். அதிலே விருத்தி அடைந்து தேவனுக்கென்று நாங்கள் உபயோகப்படுகிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுவோம்.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டியது அன்பு இன்னும் எங்களிலே காணப்பட வேண்டும், இன்னும் அன்பு எங்களிலே பெருக வேண்டும், அன்பினாலே நாங்கள் உந்தி தள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நாங்கள் வர வேண்டும், அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வேண்டும். அப்படியாக நாங்கள் கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்க வேண்டும். அந்த ஜீவியத்தை தான் கர்த்தர் சொல்றார், நாங்கள் அன்பிலே பெருக வேண்டும், நாங்கள் அன்பிலே கர்த்தரிடத்தில் பிள்ளைகளாய் பெருக வேண்டும். அப்படி பெருகுகின்ற பொழுதுதான் இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் உண்மையாகவே கடந்து போக முடியும். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள், தேவனுக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய விசுவாசம் பெருகிறது. அந்த விசுவாசத்தின் பெருக்கம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? அந்த ஜனங்கள், அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் தேவனை அறிகின்ற அறிவுக்குள் வந்து விட்டார்கள். நம்மிலே காணப்படுகிற விசுவாசம் சும்மா இருக்கிறவரே ஆண்டவர் அண்டை கொண்டு வந்து விடும். நாங்கள் தேவனுக்கு உழைக்கிற உழைப்பு மற்றவர்களுக்கு விசித்திரமாய்ப்படும். எப்படி இவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள்? இதுதான் கர்த்தர் தந்த அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பினாலே விசுவாசத்திலே நாங்கள் உறுதிப்படுகிறோம். எங்கள் தேவன் எங்களை ரட்சித்தது போல எல்லாரையும் ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ரட்சிக்க வல்லவர். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் என் தேவன் தூக்கி எடுப்பார். ஆகவே இந்த அறிவு நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் விருத்தி அடைய வேண்டும். விசுவாசத்திலே விருத்தி அடைந்து எங்களுடைய தேவனோடு கூட இணைந்து நாங்கள் ஜீவிக்க வேண்டும். நாங்கள் தேவனுடையவர்களாய் ஜீவிக்க கர்த்தருடைய பிள்ளைகளா இந்த உலகத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு ஜீவிக்க என்ன நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாங்கள் கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த நிலைக்குள்ளே நாங்கள் வந்த பிற்பாடு ஜனங்கள் தேவனை அறிகின்ற அறிவு சர்வசாதாரணமாய் வந்துவிடும். நம்மை கொண்டு தேவன் செய்கிற அற்புத அதிசய அடையாளங்கள், இந்த அடையாளங்கள் கூட ஜனங்கள் சந்திக்கப்படுகிறது. தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறார். என்னென்னு வாசியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தின் அளவு பெருகி இருக்கின்றதுக்கு அர்த்தம். நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறதற்கு அர்த்தமே இதுதான். அவர்கள் மற்றவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமடைவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், சாவுக்கேன ஏதுவான எது எடுத்தாலும் அவர்கள் இறக்க மாட்டார்கள். ஏனென்றால் விசுவாசத்திலே வளர்ந்து அவர்கள் தேவனுடையவர்களாகிவிட்டார்கள், தேவனுடைய பாத்திரங்களாய் மாறிவிட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களை எந்த நேரமும் காக்கிறவராய், எந்த நேரமும் அவர்களோடு கூட இருந்து தம்முடைய வசனத்தை நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய எதிர்பார்க்கிறதான அந்த விசுவாசத்திலே நாங்கள் பெருக வேண்டும். பெருகினால்தான் சுவிசேஷம் இந்த உலகத்திலே உண்மையாகவே
அற்புத அதிசய அடையாளங்களோடு பிரசங்கிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் விசுவாசம் இல்லாமல் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் இந்த காரியங்களுக்காக செய்கிறோம், இதை எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்க கூடாது. நாங்கள் கைகளை வைத்து ஜெபிக்க கர்த்தர் குணப்படுத்துவார். ஆமென். அதுக்கு வர வேணும். அதுதான் விசுவாசி அடையாளம். ஆனா நாங்க என்ன சொல்றோம், நம்முடைய சபை நிறைய விசுவாசிகளை வைத்திருப்போம், ஆனால் அவர்கள் இதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆமென். இதுதான் தேவன் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நான் விசுவாசி என்றால் அதில்தான் என்னுடைய காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் எனக்கான பரீட்சை ஸ்தலம். அந்த பரீட்சை களத்திலே தான் நான் நிற்க வேண்டும். நோயாளிகளை தேடி சென்று ஜெபிக்க வேண்டும். அந்த அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையிலேயே கர்த்தருக்குரிய பங்கு காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் நாம் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆமென். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே மகிமை அடைவார்கள். அந்த அளவிற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த காரியங்களுக்குள்ளே செய்கிறவர்களாய் நாங்கள் வாழாவிடில் என்ன விசுவாசம் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? யார் யாரெல்லாம் எனக்கு இந்த வியாதியோடு என்னால் போராடி நான் களைத்து போனேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வர வேண்டும், ஜபிக்க வேண்டும். போற இடங்களிலே விசுவாசிகள் தங்கள் கையில வைத்து ஜபிக்க வேண்டும். அதெல்லாம் ஊழியக்காரற்ற வேலை. எங்களுக்கு என்ன அந்த வேலை? அதால் இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த அளவுக்கு சிறிதாகி கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய காரியங்களை மற்றவர்களுடைய சுமத்தி போட்டு நாங்கள் பேசாமல் இருந்து விட்டால் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யணும்? நான் தான் தேவனுடைய ஸ்தானாதிபதி, நான் தான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தான் தேவனுக்கண்டு இந்த உலகத்திலே ஜீவிக்கிறவன் என்ற நிலையிலே தங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசத்தினாலே காரியங்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறவர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். அங்கே ஜெபம் பண்ணுவது என்று கூட எழுத இல்லை பாருங்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஜெபம் பண்ணி கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். அப்படியா எழுதி இருக்கிறது? இல்லை. நோயாளியின் மீது கைகளை வைத்து அவர்கள் கைகளை வைத்து சுகமாக கடவுள் என்று சொன்னாலே போதும். நம்முடைய விசுவாசம் அங்கே அற்புத சொத்தை உண்டாக்கும். அற்புதத்தை நாம் காண்போம். நாம் கண்டு நாம் எல்லாருமா சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எப்படியப்பா கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம்? இந்த வாழ்க்கையில என்னத்திலே நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்? நாங்கள் சந்தோஷமாய் வாழுகிறோம் என்றது இல்லையா? அது மாத்திரம்தானா? ஆவே நான் அழைக்கப்பட்டேன், தேவனுக்கென்று பிடிக்கப்பட்டேன். தேவன் என்ன சொல்றார்? நான் உங்களை பிடித்தது மற்ற ஜனங்களை நீங்கள் பிடிக்கும்படியா என்று. விசுவாசிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உண்டு. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கென்று உழைக்க வேண்டும். ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தப்பிவிட முடியாது. ஜெபம் அங்கே வெளிப்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிற இடம் நாம் விசுவாசத்தோடு செய்கிற ஊழியத்திலே தான். ஆவே ஊழியத்தை குறித்து நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆவே உற்சாகமாய் எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படி உற்சாகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ஊழியத்திலேயும் நாங்கள் பெருக வேண்டும், விசுவாசத்திலேயும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே பெருகிறவன் ஊழியத்துக்குள்ளே பெருக முடியும். ஆகவே இந்த நிலை நம்மிலே காணப்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையாகவே விசுவாசத்திலே பெருகிறோம். இல்லை என்றால் பெருகவில்லை. இல்லை என்றால் என்ன பெருக்கம் நம்மிடத்தில் உண்டு? நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே சுகமாக போய்கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, நான் கர்த்தருக்காக உழைக்க வேண்டும், நான் கர்த்தருக்காக என்னை ஒடுக்க வேண்டும், நான் கர்த்தருக்காக ஓடி ஓடி காரியங்களை செய்கிற அந்த நிலைக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நான் கர்த்தருக்காக உழைக்கிறேன் என்றது உண்மை. ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும் நாங்கள் இதை உணர்ந்து ஆராய்ந்து விசுவாசத்திலே பெருகி
கத்தற்கண்டு பெருக வேண்டும். அல்லேலூயா. அந்த நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறது தான் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய விஷயம். இந்த அளவுக்குள்ளே நாங்கள் ஓட வேண்டும். இன்னும் ஒன்று, கத்தர் நமக்கு எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த சில வேளையில நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அதை குறித்து நாங்கள் அதிகம் சிந்திக்க மாட்டோம். நம்பிக்கை நான் நம்புறேன் என்று போட்டு இருந்து விடுவோம். நாங்கள் வாசிக்க கேட்போம். ரோமர் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருக்கிறவனுக்கு தான் விசுவாசம் பெறும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருக்கிறவன் தான் அற்புத அதிசய அடையாளங்கள் செய்வான். விசுவாசத்தோடு இருக்கிறவன் தான் கர்த்தரை நிரூபிக்க முடியும். எல்லாரும் பேசுறதுனால அவர்கள் நல்லா பேசுறார் அப்படியா இதென்ற நம்முடைய விசுவாசம் அற்புத அடையாளங்கள் தேவனை நிரூபிக்கும். இதுதான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள். நாங்கள் இவைகளில் பெருக வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அவர் எதிர்பார்க்கிறது நாம் தேவனிலே பெருகிறது என்றது என்ன? அவருக்குள்ளாய் நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, அன்பிலே நாங்கள் பெருகியே இருக்க வேண்டும். இது நம்மிடத்தில் பெருக 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 கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே பெருகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தும் பெருக்கிறதுக்கு குறைவு என்ன? தன்னை விட்டு கொடுத்து உழைக்க ஒருவர் இல்லை என்ற நிலைதான். அந்த நிலைக்குள்ளே நாங்கள் வருகின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்காக நான் புறப்படுவேன், கர்த்தருக்காக நான் ஓடுவேன், கர்த்தருக்காக நான் உழைப்பேன், கர்த்தருக்காக என்னை நான் நிலைநிறுத்துவேன். இது காணப்பட வேண்டும் நம்மிலே. அப்படி காணப்படுகின்ற பொழுது நாங்கள் கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை பார்த்து மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள், தேவனுடைய ஓடி வருவார்கள். இவர்களுடைய தேவன் ஜீவிக்கிறார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செயல்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஏனோ தானோ ஒன்று இருந்து விடக்கூடாது. நான் நல்லா ஜபிக்கிறேன் தானே என்று போட்டு இருந்து விடக்கூடாது. ஜபிச்சு கொண்டு இருந்தவர்களை தான் இயேசு வந்து என்ன செய்தார்? துரத்தி விட்டார், ஓடுங்க வழியிலே என்று. போ, எல்லா நாட்டுக்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னார். அவர் விட்டிருக்கலாமே, அங்க அவர்கள் ஜபத்தினாலேயே எல்லா காரியங்களையும் செய்து முடித்து போடுவார்கள் என்று விட்டிருக்கலாமே. அப்படி விட இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை பிரித்து விட்டார். போங்கள், புறப்பட்டு போங்கள். ஆகவே அந்த நிலை நம்மிலே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் மீண்டுமாய் கர்த்தருக்கான காரியங்களை இன்னும் ஒருபடி உணர்ந்து நாங்கள் அதிகமாய் செய்ய எங்களை ஒப்புக் கொடுப்போம். அப்படி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஓடுகின்ற பொழுது நிச்சயமாய் நாங்கள் கர்த்தருடையவர்களாய் மாறிவிடுவோம். அவை இந்த நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து வர தேவன் விரும்புகிறார். அந்த நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து வர வேண்டும். வந்து தேவனோடு கூட உழைக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். கொலோசையர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள்
நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே படவும். நிரப்பப்படவும். ஆமென். ஆகவே நிரப்பப்பட்டா என்ன நடக்கும்? சித்தம் தெரிஞ்சால் நாங்கள் செய்ய வேண்டியதுதானே. ஆமென். இன்றைக்கு சித்தம் தெரியாதபடியால் தான் நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவரை அறிகின்ற அறிவோடு கூட நாங்கள் அவருடைய சித்தத்தை அறிகின்ற அறிவை அடைந்து விட்டோமா என்றால் இதுதான் தேவனுக்கு பிரியம், இதுதான் நான் தேவனுக்கு செய்ய வேண்டும், இதிலேதான் கர்த்தர் இன்னும் மகிழ்ச்சி அடைவார், இதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார் என்ற அறிவு நமக்குள்ளே வந்துவிடும். அது சாதாரண அறிவல்ல, ஆவிக்குரிய விவேகம். இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருந்தோமா இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யம் ஜொலிக்கும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகிறதிலும் பார்க்க அதிகமாய் கர்த்தருடைய ராஜ்யம் பெருகும் இந்த உலகத்திலே. நாங்கள் எங்களை உண்மையாகவே ஒப்பு கொடுத்து கர்த்தாவே என்னை உபயோகப்படுத்தும் அப்பா என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே அங்க அவருக்கு சுகம் கிடைக்கட்டும், இங்கே அவருக்கு இது நடக்கட்டும், அங்கே என்ற பிள்ளைகள் சுகமா இருக்கட்டும், இங்கே என்ற பிள்ளைகள். நான் அந்த தேவனை அறியாமல் நரகத்துக்குள்ளே போறவனை காக்க வேண்டும். அவர்களை நரக ஆக்கினைக்குள் போவிடாதபடி பிடித்து இழுக்க வேண்டும். அது காணப்படாவிட்டால் நமக்கு என்ன சித்தத்தை அறிகின்ற அறிவு இருக்கிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இது நம்முடைய மனதிலே எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்திலே போற நண்பன் அல்லது பக்கத்திலே இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அந்த சித்தத்தை செய்யறதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற ஜீவியம்தான் நம்முடைய ஜீவியம். அந்த ஜீவியம்தான் கிறிஸ்தவனுடைய ஜீவியம். அதுதான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஜீவியம். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். கர்த்தருக்கென்று உழைக்கிறவர்களாய், கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவித்து அவருடைய நாமத்தை இந்த உலகத்திலே மகிமைப்படுத்துகிற ஜனமாய் நாங்கள் மாறியே ஆக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் மட்டும் நாங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கென்று நாங்கள் உழைக்க வேண்டும். கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருக்கென்று ஜனங்களை சந்திக்க வேண்டும். நாங்கள் முந்தி சந்திச்ச நாங்கள் இப்போ திரும்ப போகலாம். அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் நம்மை. இப்போது அவர்களுக்கும் தெரியும் இந்த காலத்தினுடைய நிகழ்ச்சிகள், இடுக்கண்கள், துன்பங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். அங்கே போய் அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை சொல்லி நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அதைத்தான் தேவன் விரும்புகிறார் என்றதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் அவர்கள் என்பதை அவர்கள் அறிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அளவிற்கு எங்களை குடித்து எங்களை விற்று தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். நான் கர்த்தருக்கென்று விற்கப்பட்டு விட்டேன் என்ற உறுதியோடு கூட ஓட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அந்த அன்பு எங்களை ரட்சித்ததல்லவா? தேவனை பற்றியே சிந்தியாமல் எங்களுடைய விருப்பத்துக்கு, எங்களுடைய போக்குக்கு, எங்களுடைய இலக்குக்கு ஓடிக்கொண்டிருந்தவர்களை பிடித்து நிறுத்தி நானே மெய்யான தேவன், என்னூடாக உனக்கு இயேசு வாழ்க்கை உண்டு என்று நிரூபித்தார் அல்லவா? அவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்தது போல மற்ற ஜனங்களும் தேவனண்டை வந்து சேருவதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் உழைக்க வேண்டும். அவருடைய சித்தம் இந்த உலகத்திலே செய்யப்பட வேண்டும். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் செய்யப்பட வேண்டும். நம்முடைய உறவினர்களுக்கிடையிலே செய்யப்பட வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்கிடையிலே செய்யப்பட வேண்டும். நமக்கு தெரிந்தவர்களிடத்திலே செய்யப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் தம்முடைய திரு ரத்தத்தினாலே நம்மை கழுவி தம்முடைய பிள்ளைகளாய் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கத்தருக்கென்று உழைக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். தேவ ராட்சியத்துக்கென்று உழைப்போம். தேவனுடைய ஜனத்தை இந்த உலகத்திலே ஒன்று சேர்ப்போம். கர்த்தருடைய ராட்சியம் இந்த பூமியிலே வருவதாக, அவருடைய சித்தம் நம்முடைய செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆவே நம்மை உண்மையாவே ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் ஓடுவோம். அப்படி ஓடுகின்ற பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். கர்த்தருக்கு உழைத்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரோடு இணைத்துக் கொள்வோம் இன்னும் அதிகமாய். அவர் அந்த வசனத்தை எல்லாம் நமக்கு ஏன் தந்தார்? இந்த வசனத்தின்படி நாங்கள் செய்யும்படியாய். அவரிலே பெருக வேண்டும், அறிவிலே பெருக வேண்டும், நம்பிக்கையிலே பெருக வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும், அவருக்குள் நாங்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்குரியவர்களாய் ஜீவிக்கிற அந்த ஜீவியம் தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவை உற்சாகமாய் கர்த்தருக்கென்று நாங்கள் ஓடுவோம். அப்படி ஓடுகின்ற பொழுது நிச்சயமாய் ஒரு காரியத்தை நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் அடைய முடியும். 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஹல்லேலூயா. எல்லாருமா வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. 1 பேதுரு 1 அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாருமாய் வாசியுங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஆமென். 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 கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தருடைய சித்தம் நம்முடைய செய்யப்படுவதாக. ஆமென். ஆமென். உண்மையாகவே கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள். அவருடைய ஆவியினாலே கீழ்ப்படிதல் கூட வந்து விடுகிறது நமக்கு. இல்லையா வசனத்தை கேட்டு விட்டுட்டு போயிடுவோம். இது வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அறிவு வந்துடும். கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ முடியும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனத்துக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணி மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிறவர்கள் நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். ஜீவன் தந்த தேவனே உங்களை துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை தட்டி எழுப்பின எங்கள் நல்ல கர்த்தரே உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் என்பதை கற்றுத்தந்த நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே அற்புத அதிசய அடையாளங்களை நடத்துகிறவர்களாய் எங்களை நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே புறப்பட்டு போகிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கட்டளையிடும் ராஜா. கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் பெருக வேண்டும் ராஜா. உம்முடைய சித்தம் எங்களுடைய செய்யப்பட வேண்டும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கிருபை நிறைந்த தேவனே எங்களை உபயோகப்படுத்தும் ராஜா. உமக்கென்று
உபயோகப்படுத்தும் அப்பா. நீங்கள் இதை செய்கிறதற்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வேண்டாம் ராஜா. உமக்காக ஓடினோம், உமக்காக வாழ்ந்தோம், உமக்காக ஜீவிக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக எல்லாரையும் நீங்கள் மாற்றி தருவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவே, உம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளாய் தூக்கி எடுத்த தேவன் எங்களை வழி நடத்தும் ராஜா. இன்னுமாய் உமக்கென்று ஜீவிக்க கிருபை செய்யும் ராஜா. நீங்கள் அதை செய்கிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களோடு மீண்டுமாய் எங்களை உணர்த்தி பேசியதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பொறுப்பேற்றும் வழி நடத்தும் இயேசுவே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் வளமை போல நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உங்களை நேசிக்கிறோம். அப்பா பிதாவே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் கட்டளையிட்ட தேவனே, உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. உன்னதமானவரே, அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்தலும் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் அவர்களை பாதுகாக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் திருமணமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஜீவனுள்ள தேவனே, இதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தாலும் அப்பா, அவர்கள் ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் உங்களுடைய கரங்களுக்குள்ளே வளர்ந்து பெருகுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நன்றி பிதாவே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வேளையிலே வளமை போல இஸ்ரவேலருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இஸ்ரவேலரை நீங்கள் சந்தித்து ரட்சித்து உம்மாண்டு சேர்த்துக் கொள்கிறதற்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் நீங்கள் தான் மெய்யான மெசியாஸ் என்பதை அறிந்து உங்களுடைய ஓடி வர கிருபை செய்கிறதற்காய் நன்றி. கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், அற்புதமாய் அவர்களை சந்தித்து ரட்சிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் பேர் பேராய் குடும்பமாய் அப்பா உங்களை விசுவசித்து உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறுவார்களாக ராஜா. அவர்களை மாற்றி தூக்கி எடுத்தரலும் ராஜா. தூக்கி எடுக்கிற எங்கள் நல்ல கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் அவர்களை மூடிக்கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை அவர்களை சந்திக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. அப்பா, நீங்க அவர்களை ரட்சிக்கிறதற்காய் நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவரை வாழ்த்தி நாம் கடன் செல்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே.
God bless you. God bless you. God bless you. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.